மக்கள் செல்வாக்கு உள்ள அதிமுக, இளைஞர் செல்வாக்கு உள்ள தாவேகா, மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக, மூன்றும் சேர்ந்தா திமுக கூட்டணிக்கு பெரும் சவால் அப்படின்றார். மக்கள் செல்வாக்கு இருக்கு அதிமுக ஒத்துக்கிற, மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக யதார்த்தம், அதையும் ஒத்துக்கிற. இளைஞர் செல்வாக்கு மிக்க தாவேகானா எனக்கு அக்னீஸ்வரனுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. விஜயோட ஓட் பேங்க் இப்ப வரைக்கும் கரூர் கூட்டத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரூர் கூட்டத்துல சார் செத்து போனதுல 11 பேர் பிள்ளைங்க சார், ஓட்டு இல்லாத பிள்ளைங்க. சரி, நாகப்பட்டினம் கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், திருச்சி கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாகப்பட்டினத்துல கூட்டம் எப்படி இருந்ததுன்னா அதுலயும் உள்ள குழந்தைகள் பாஜக எல்லாம் சேர்க்கறாங்க சார். நான் பேச மட்டும் உள்ள வர்றாங்க, எப்படி சார் இது? சரி, தாவேகாவை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும்ன்றதெல்லாம் அவங்களுடைய ஆசை. ஆனா தாவேகா கூட்டணிக்குள்ள வருமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அதற்கான வியூகங்களை வகுக்க போகிறாரா? பாரதிய ஜனதா கட்சி அதற்கு கூட்டணியில இருக்கிறதுனால இந்த கூட்டணி இசைவு இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனா இவங்களுக்கு இப்ப தேவை என்ன அப்படின்னா, ஏற்கனவே நேற்றைக்கு வைஜெயந்த் பாண்டா நேற்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சீனியர் ராமதாஸ், அதாவது மருத்துவர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார். அதற்கு முன்பு ஏசிஎஸ்ஐயும் பார்த்திருக்காரு, ஏசி சண்முகம் அவர்களையும் சந்திச்சிருக்கார். போய் பழைய என்டிஏ, அதாவது 2024 என்ன என்டிஏ இருந்ததோ அந்த என்டிஏவை மீண்டும் கொண்டு வரணும்ன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில இந்த சந்திப்பு நடக்கும் போது 10:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்துல இந்த சந்திப்பு நடக்குது. அந்த நேரம் தான் ஓபிஎஸ் சென்னையிலிருந்து கிளம்பி மதுரைக்கு பிளைட் ஏறாரு. இப்போ ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் இதுவரைக்கும் சந்திக்கல. ஆனா அண்ணாமலை மூலமாக ஏற்கனவே அவர்கள் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது உண்மைதான். தேர்தல் நெருக்கத்துல மீண்டும் அந்த டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வியூகங்களை பாரதிய ஜனதா கட்சி வகுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த என்டிஏ பழைய பலம் பொருந்திய என்டிஏவாக இருந்தால் மட்டும்தான் தங்களுக்கு ஆட்சி பொறுப்பில் அமர முடியாட்டா கூட ஒரு டீசென்டான நம்பர்ஸ் கிடைக்கும்ன்றத பிஜேபி நம்புறாங்க. அவங்க இந்த அமித்ஷா அவர்களோடு டெல்லியில எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களோடு நடந்த சந்திப்பில் கூட கடந்த 2021 தேர்தலையும் 2024 தேர்தலையும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க இருவராலும் அவங்களுக்கு கிடைத்த வாக்குகள், அந்த பலம் நிறைய இடங்கள்ல, கிட்டத்தட்ட 21 இடங்கள்ல சவுத்ல டிடிவி தினகரனால ஏடிஎம்கேவோட வெற்றி பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு காலையில இருந்ததுல கூட சீட் ஷேரிங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்களோ இல்லையோ, ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்ன்றத டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்றது உறுதியாக தெரிகிறது. ஆனால் தாவேகாவை உள்ள கொண்டு வரதுக்கான டிஸ்கஷன் இருந்ததா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா அத அக்னீஸ்வரன் அவர்கள் விளக்க முடியும். திரு கோட்டீஸ்வரன், திரு விஜய்க்கு கூட்டம் வருவது குறித்து திரு அக்னீஸ்வரன் சொல்றாரு இல்லையா, அதுல திமுக தாவேக்கான அவர் பொசிஷன் பண்ணிட்டே இருக்கிற போது அதிமுக கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து விட்டதோ அப்படின்ற பெர்செப்ஷன் உருவானது. இவங்களே ஒத்துக்கிறாங்க, அதிமுக ஆதரவாளர்களே ஒத்துக்கிறாங்க, இளைஞர்கள் கூட்டம் தாவேக்காவுக்கு இருக்கு அப்படின்னு. இதுல பாஜக தாவேகா ரெண்டையுமே அதிமுகவுக்கு கீழே ஒரு ரேங்க்ல இறக்கி அரவணைக்கக்கூடிய போக்கு தெரியுதா? திமுகவுக்கு சரிசமமாக தாவேகாவை வச்சிடக்கூடாதுங்கிற அந்த போக்கு தெரியுதா? எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்களே. கண்டிப்பா அப்படிதாங்க நினைப்பாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை 2 முதலமைச்சர் வேட்பாளர் தான். அதாவது திராவிட சித்தாந்தத்தை வச்சு பார்க்கும்போது இல்லை ஓட் ஷேர் நம்பரில் வச்சு 20% மேலே உங்களுக்கு ப்ரூவன் வாக்கு வங்கி இருந்தால் ஒண்டி தான் நீங்கள் முதலமைச்சர் கனவு காணலாம். இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், குறைந்தபட்சம் உங்களுக்கு 80லேருந்து 100 சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும். அது இருந்தால் தான் முதலமைச்சர் கனவே காணலாம். 130 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம். அம்மையார் சசிகலாவுக்கு என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். கையில் நம்பர் இருந்தது, ஆனால் ஆக விடல. இந்த வியூக கணக்கெல்லாம் பேசும்போது பாஜக, தாவேகா, அதிமுகன்னு சொல்லிட்டு முக்கியமான 2 பேரை அண்ணன் அக்னீஸ்வரனும் சகோதரி லட்சுமி அவர்களும் மறந்துட்டாங்க. அதுதான் அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையமும். நீங்கள் தேர்தல்னு பேசும்போது இந்த 2 பேர்த்த கேட்கணும். இப்போ தானே அக்டோபர் வந்துருக்குது, நவம்பர் மாதம் அவங்களாம் புறப்பட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வியூகம் இது பண்றது கூட்டணி வச்சுக்கலாம்ல. ஆமா, எல்லாத்துக்கும் அப்ப சேர்த்து சொல்லுங்க. நீங்க பண்ண ஊழல், உங்க மேல இருக்கிற வழக்கு, உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டு சலிச்சு போயாச்சு சார். நான் இத பாருங்க, எல்லாத்தையும் தான் நான் பொதுவா பேசுறேன். தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனை கடைசியில இருக்கு, ஸ்டேஜ் 5 சின்னம் இருக்கா இல்லையா அதெல்லாம் கேள்விக்குறி. சொல் பேச்சு கேட்டால் ஒன்று. இப்போ பாண்டா வந்திருக்கிறாரு, பாண்டா பேச்சை கேட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவும் கிடைக்கும். ஆனால் அதிமுக பொறுத்தவரையில் என்னன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஓபிஎஸோட சாப்டரும் டிடிவி சாப்டரும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் 2ஆம் கட்ட தலைவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதா எனக்கு செய்தி. அப்ப புதிய என்டிஏ மீண்டும் நீங்க பிஜேபியில யாரை வேணா சேர்த்துக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, அது உங்க கட்சி பிரச்சனை. ரெட்டல அதிமுகனா அது ஒரே ஒரு தலைமை தான், அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
தூக்கத்துல கூட அப்படிதான் இருக்கிறாரு அவரு. செங்கோட்டையனை இந்த நேரம் வந்து சாக் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரே ஒரு சீட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அது பார்த்துக்கலான்ற அந்த முடிவுக்கே போயிட்டாரு. இதுக்கப்புறமா யாருன்னா பேசுனாங்கன்னா அவங்க வந்து பதவியில் இருக்க மாட்டாங்கன்றதை தான் அவரு சி.வி. சண்முகம் போன்றவர்கள் கிட்ட, வேலுமணி போன்றவர்கள், தங்கமணி அவர்கள் போன்றவர்கிட்ட சொல்றதா செய்ய. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது சேலத்திலயும் இல்ல ஈரோட்லயும் போய் பேசி அடுத்த முறை எதனா இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சந்தேகம், கூட்டணி ஆட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு யாருன்னா பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறன்றத சொல்லிட்டார். இப்போ விஜய் அவர்கள் பேசு பொருளா ஆனதுக்கு அப்புறம் இனிமேல்ட்டு ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரோ பேசு பொருளா கூட இருக்க மாட்டாங்க. வாய்ப்பு குறைவு. இது யதார்த்தம். விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் வரும்போது இவங்க தானே விஜய் தூக்கி விட்டாங்க. இன்னைக்கு அதே விஜயால இவர்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவார்கள். திருக்குமார், என்ன பிரதான நோக்கம் பாஜகவுக்கு? மீண்டும் அந்த என்டிஏவை மறுகட்டுமானம் பண்ணணுங்கிறதான் திரு பாண்டாவோட தற்போதைய பயணத்தின் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன் சார், டு தி பாயிண்ட். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கட்டமைப்புகள் தனியா இல்லை. அதற்காக தான் அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் பாஜக வளர்ந்திருக்கிறதா என்றால் நிறைய வளர்ந்திருக்கிறது. அது இப்போ யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இப்போ நான் போக 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 இப்போ இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தில் என்ன செய்யுது, இந்த நாட்டுக்கு என்ன உலக அளவில் இந்தியாவுக்கு என்ன பெருமை, இதை யார் வழிநடத்துகிறா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து சனாதனம் அது இது பிராமண எதிர்ப்பு இதை கொண்டு வந்துக்கிட்டே அதை காலி பண்ணுறாங்களே தவிர பத்திரிகையாளர்களும் சேர்ந்து அதை உடைச்சிட்டு ஜனங்கள் போடுறது மனுஷன் தான் சார். அதை உடைத்து விட்டு மக்கள் நாட்டினுடைய முன்னேற்றம், ஊழலுக்கு எதிரான யாரு எடுத்துட்டு போறாங்க, ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, ஒரு அரசாங்கத்தை நடத்துறது யாரு, அதை நம்ம ஆதரிச்சா மட்டும்தான் நமக்கு ஆதாயம். ரொம்ப முக்கியம். கூட்டணி பலன் முக்கியம், அது நான் மறுக்கல. அதுல இப்போ விஜய கொண்டு வரதுல இருக்கக்கூடிய சிரமம் அளவுக்கு, விஜய கூட்டணிகளை கொண்டு வர இருக்கக்கூடிய சிரமம் அளவுக்கு புதிய என்டிஏ மறுகட்டுமானம் பண்றதுங்கிற அளவு அதுல சிரமம் இந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போனவங்க தான் மீண்டும் வருவதற்கான சாத்தியம் ஒரு சிரமமும் இல்லை சார். அங்க எந்த சிரமமும் இல்லை. விவாதத்துக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர உள்ள ஒரு சிரமமும் இல்லை. அவரு ஒரு மனநிலையில் இருக்கிறார். யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மனநிலையில் இருக்கார். அவருக்கு அதை கொடுக்கறதுக்கு இவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. தினகரன் சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்தாரு, பழனிசாமிக்கு எனக்கு எந்த ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே இடையில கொஞ்ச நாளா அதை அவங்களை சரியா அணுகலங்கிறதுனால வந்த விதர்ப்பமா தவிர மற்றபடி ஏதோ ஒரு வழியில பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல திரு விஜய வந்து அன்டெஸ்டடு, அவருக்கு ஒண்ணு கிடையாதுங்கிற மாதிரி பேசினா அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே இல்லை. ஒரு அரசியல் தலைவருக்கு இந்த நாட்டில் போனா 1000-2000 பேர் கூட்டம் பணம் கொடுத்து தான் கூட்ட வேண்டியிருக்கு. அவருக்கு அப்படி இல்லை. எங்க வேண்டாம் எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கிறது பாருங்க. தடுக்க வேண்டியிருக்கு, போலீஸ் வராதுன்னு தடுக்க வேண்டிய நிலைமையில வந்திருக்குன்னா அது ஒரு சிம்டம்ஸ். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதுதான் क्वेश्चन பண்ணாங்க லட்சுமி. எல்லாரும் வாக்களிக்கக்கூடிய திறனுடைய எல்லாரும் வாக்களிப்பாங்க சார். அவங்க இருக்கிற வேகத்தை நம்ம பார்க்க முடியுது. திரு அக்னீஸ்வரன், இளைஞர்கள் ஆதரவு கொண்ட தாவேக்கான நீங்க சொன்னீங்க. திரு குமார் சார் வந்து ஒரு அந்த கட்சியை பலவீனப்படுத்திடலாம் முடியாது அப்படிங்கிற ஒரு இதை சொல்றார். இதுல கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, தவேகா உள்ள வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு எல்லோருக்கும் பலம். இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் அதிமுக சார்பிலையும் பாஜக சார்பிலையும் சேர்ந்து தாவேகாவை பலப்படுத்தின மாதிரி ஆயிடாதா? அவருக்கு மட்டும் அது லாபமா மாறிடாதா? அது வரலன்னா அப்புறம் முடிவெடுப்போம். ஏன்னா இப்போ எதுவுமே முடிவெடுக்க முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னும் போது ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. ஆனால் எந்த மக்களுக்கு நல திட்டங்களும் செய்யலை, அரசாங்க திட்டங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை, அதாவது செல்வாக்கும் உண்டு, அதில் சில பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யணும் ஒரு அரசியல் கட்சிக்கு. 1949 ஆரம்பித்த திமுக 52 தான் தேர்தலில் நிற்கலை. ஏன் 57 நின்றாங்க? பல ஆண்டுகள் ஏன் நிற்கலை? அது அனுபவம், கற்றுக்கொண்டு தன்னுடைய சித்தாந்தத்தை தெளிவுபடுத்தியதற்கு பிறகுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அது வரைக்கும் சமுதாய சீர்திருத்த இயக்கமாக இருந்தது. அரசியல் கட்சியாக 49 57 தான் நின்றுச்சு. படிப்படியா வளரும்ன்றீங்க தாவேகா. வளர எல்லா கட்சியும் அப்படித்தானே, அதிமுகவும் அப்படித்தானே. ஆக இங்க நீங்க இந்த 4 கூட்டணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க 2 தான்.
திமுகவுக்கும் தாவேகா அதிமுகவுக்கும் தான் வளர்ச்சிக்கும் அதிமுகவுடைய பலவீனத்திற்கும் சம்பந்தம் இருக்குன்னு பல விவாதங்கள் வளர்ச்சியும் பலவீனம் என்பதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதானே சார் தெரியும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காணொளி காட்சிகள், அங்க நடக்கக்கூடிய திட்டங்கள், அங்க மக்கள் கூடுகிற கூட்டம், அதை வச்சு நம்ம பேசுறோம். ஆகையினால எல்லா பொறுப்பும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதுதான் இருக்கிறது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுதான் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பெரிய தீர்மானமாகும், விளைவுகளையும் அல்லது நன்மைகளையும் தரும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். நன்றி.